வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கங்கள். நாங்கள் இன்றைய தினம் சிறப்பான ஒரு நேர்காணலோட தான் சந்திக்க வந்திருக்கிறோம் நேர்களே. ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் யூடியூப் தொலைக்காட்சியின் வாயிலாக நீங்கள் மகிழ்ச்சியாக இணைந்திருக்கிறீர்கள். நேர்களே, உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு அதிகமாக தேவை. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எங்களுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் செய்வதன் மூலமாகவும் நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் என்றதை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். சரி, இன்றைய தினம் நாங்கள் இப்பொழுது இந்த நேர்காணலை நாங்கள் யாரை காண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையம் இப்பொழுது பேசும் பொருளாக இப்பொழுது நிறுவனமாக இப்பொழுது மாறி வந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவர்களுடைய அந்த தொழில் முயற்சியாக இருக்கட்டும், தொழில் வழங்க வேண்டும் என்ற பார்வையற்றவர்களுக்கு தொழிலை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பித்து பல செயல்களை செய்து வருகிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் இன்றைய தினம் இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு நாங்கள் இன்றைய தினம் நேர்காணல் காண போகிறோம். ஸ்ரீ விஜயராஜா அவர்கள், வணக்கம். வணக்கம் வணக்கம் சார் அவர்கள், எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கோம். சந்தோஷமா இருக்கிறீங்க. சரி, இப்ப நீங்க கூறுங்கள், இந்த நேர்காணல்ல நாங்கள் சந்தித்திருக்கிறோம். நீங்க சொல்லுங்க, இந்த இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையம், அதாவது எங்களுக்கு தெரியும், யாழ் மாவட்டத்துல தசாப்த காலமாக பல நிறுவனங்கள், அரச மட்ட நிறுவனங்கள் இருந்தாலும் தசாப்த காலமாக உங்களுடைய இந்த நிறுவனம் பேசும் ஒரு நிறுவனமாக வளர்ந்திருக்கிறது. அப்படி நீங்க சொல்லுங்க, இந்த நிறுவனம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, நோக்கம் என்ன, நீங்கள் இன்னும் என்னென்ன செயற்பாடுகள் செய்ய இருக்கிறீர்கள், என்னென்ன செயற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பற்றி கூறுங்கள். நேர்களுக்கு மீண்டும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, கௌரவ சரணர்கள் குறிப்பிட்டது போல இலங்கை பார்வையற்றோர் அறக்கட்டளையம் பேசும் பொருளாக மாறியதற்குரிய காரணம் உங்களுக்கு தெரியும். இந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகம், அதே போன்று எங்களுடைய நிர்வாகத்திலே பிரதான தூணாக வழங்கி கொண்டிருக்கின்ற கௌரவ பொருளாளர் அவர்களுடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும், அவர் மற்றும் நான் அவர்கள் இருவரும் பல நிறுவனங்களிலே வேலை செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய திறமைகளை, மற்றது கண் பார்வையற்றவர்களுடைய திறமைகளை எல்லாம் நாங்கள் அவர்களுக்கு எத்தனை தரங்கள் நாங்கள் கூறினாலும் அந்த செயற்பாடுகளை அவர்கள் செயற்படுவதாக இல்லை. ஆனால் நாங்கள் மட்டும் வளராமல் மற்றவர்களையும் வளர்த்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வடக்கு கிழக்கை நினைத்துக் கொண்டு இலங்கை பார்வையற்றோர் அறக்கட்டளை நிலையமானது இயங்கிக் கொண்டு வருகின்றது. அதன் முக்கியமான நோக்கம், நாங்கள் ஒருவரில் தங்கி வாழ்வதை விட்டு நாங்களும் உழைத்து வாழ வேண்டும். உதாரணம், நீங்கள் சரியோ ஒரு இடத்திலே முடங்கி கிடப்பவர்களை நாங்கள் வெளியிலே கொண்டு வந்து அவர்களுக்கான தளத்தை அமைத்து கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் தங்களுடைய அந்தந்த தளத்திலே, ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஆற்றல் இருக்கும். சில பேருக்கு பார்வையற்றவர்களுக்கு உளவுத்துறையிலே தங்களுடைய ஆற்றல் இருக்கும், உங்களை போன்றவர்களுக்கு. இதைவிட சுயதொழில் செய்வர்களுக்கு அவருடைய ஆற்றல் இருக்கும். இதே போன்று ஆசிரியர் தொழில், அதே போன்று பல கலைகளிலே எங்களுடைய பார்வையற்றவர்களுக்கு பலவிதமான திறமைகள் இருக்கின்றன. அந்த வகையிலே நாங்கள் ஒவ்வொருத்தருடைய திறமைகளையும் இனம் கண்டு அவர்களை அந்தந்த பகுதிகளிலே அவர்களை நிலையாக நிறுத்துவதுதான் எங்களுடைய நோக்கம். அதன் ஒரு பிரதான நோக்கமாகத்தான் யாழ் மாவட்டத்திலே நாங்கள் யாழ் மாநகர சபையுடன் மற்றும் தொழில்துறை திணைக்களத்துடன் பேசி அவர்களுடைய அனுமதியை பெற்று யாழ் நகரிலே பூங்கா பகுதியிலே ஒரு சந்தைப்படுத்தல் அலகு ஒன்றை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். ஏனென்று சொன்னால், கண் பார்வையற்றவர்களுடைய உற்பத்தி பொருட்களை ஒரு இடத்திலே வைத்து விற்பனை செய்வதற்கு இலங்கையிலே எந்த இடத்திலும் இடம் இல்லை. நாங்கள் இலங்கை பார்வையற்றோர் அறக்கட்டளையினுடைய அந்த தலைமையிலே தாயகம் என்ற பெயரிலே இனி வருகின்ற அனைத்து பொருளும் தாயகம் என்ற பெயரில் தான் வரும். நாங்கள் இதற்கு முதல் அருவி என்ற பெயரிலே நாங்கள் எங்களுடைய உற்பத்திகளை வழங்கியிருந்தோம். அது இன்னும் ஒரு நிறுவனத்தை சார்ந்திருப்பதனால், அவர்களை நோடிப்பதனால் அந்த இடத்திலே அந்த பெயரை நாங்கள் நீக்கிவிட்டு இந்த வருகின்ற தைப்பூசத்தில் என்று 1ஆம் தேதியில் இருந்து எங்களுடைய உற்பத்திகள் அனைத்தும் தாயகம் என்ற பெயரில் தான் வரும். ஏனென்று சொன்னால், தாயகம் மாற்றுத்திறனாளிகளுக்கான சந்தைப்படுத்தல் அழகு என்ற பெயரிலே நாங்கள் அந்த கடையை வைத்திருக்கின்றோம். அந்த பெயரை வைத்து அன்றைய தினம் திறப்பு விழாவை கௌரவ எங்களுடைய யாழ் மாநகர சபை மேயர் அம்மா அவர்கள்
திறந்து வைக்க அந்த நிகழ்வானது மங்களகரமாக நடைபெற இருக்கின்றது. அனைத்து உள்ளங்களையும் இந்த எங்களுடைய யூடியூப் தொலைக்காட்சி காட்சியை உங்களுக்கு தெரியும், இந்த பார்வையற்றவர்கள் மத்தியிலே ஒரே ஒரு யூடியூப் சேனல் தான் இருக்கின்றது. அது என்ன சார்? அது at Foundation for the Blind. அதாவது at Foundation for the Blind என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு பார்வையற்றவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளால் இயக்கப்படுகின்ற ஒரு யூடியூப் சேனலாக இந்த சேனல் உருவாகி இருக்கின்றது. எனவே மக்களே, எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். புலம்பெயர் உறவுகளாக இருக்கலாம், எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இலக்கம் 82 கிழக்குழுங்கை கச்சேரி வீதி, யாழ்ப்பாணம் என்ற முகவரியிலும், எங்களுடைய தொலைபேசி இலக்கம் 070 60 386 என்று சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்திலும் தொடர்பு கொள்ளலாம். இல்லையென்றால் 076 59 36 580 என்ற இலக்கத்திலும் நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களோடு இணைந்து நீங்கள் செயல்படலாம். என்று சொன்னால், ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு. இனி நமது பார்வையற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மத்தியிலே தொழில் வளர்ச்சியாளர்களையும் தொழில் பெற அதிபர்களையும் தொழிலதிபர்களையும் உருவாக்குவதுதான் எங்களுடைய நோக்கம். நிச்சயமாக நாங்கள் அதிலே வெற்றி கொள்வோம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நிச்சயமாக உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம் தான். என்று சொன்னால், நீங்க உங்களுடைய இந்த விடாமுயற்சியை விடாமல் உங்களுடைய நீங்கள் வெற்றியை, அதாவது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்வார்கள், அது உங்களுடைய வாழ்க்கையிலே அது கிடைத்திருக்கிறது. எங்களுடைய நிறுவனத்துக்கு அது கிடைத்திருக்கிறது. என்று சொன்னால், விடாமுயற்சியில நாங்கள் முயற்சி பண்ணுகின்ற போதுதான் அது விஸ்வரூப வெற்றியாக மாறிக்கொண்டிருக்கும். நான் இந்த கௌரவ பொருளாளர் அவர்களையும் நான் கவனித்தபடி தான் இருப்பேன். எப்பவுமே அவர் ஒரு விஷயம் செய்கிறார், முயற்சியை எடுக்கிறார் என்று சொன்னால் அவசரம் இந்த அவசரமாக இது நடந்தே ஆகணும் என்ற மாதிரியான அந்த முயற்சியை தான் நாங்க பாராட்டுறோம். ஏன்னு சொன்னால், நடப்பது கூட தாமதமாக நடக்கலாம், ஆனால் எடுக்கின்ற முயற்சியை எங்களுக்கு இன்றைக்கு தேவை, நாளைக்கு தேவை என்று நினைத்து கொண்டு எடுக்கின்ற போதுதான் அது அதோட வேகம் அதிகரிக்குது. அதனால இது எப்படி தொடர்ச்சியாக சில நாட்கள் நாங்க எடுக்க அந்த முயற்சியானது கட்டாயமாக நிறைவேறும். அந்த வகையிலே தான் இன்றும் அந்த முயற்சிகள்ல ஈடுபட்டு வருவதனால் தான் இந்த அறக்கட்டளை நிலையம் இவ்வளவு பேசுகின்ற ஒரு நிறுவனமாக. நிச்சயமாக விஷயம் என்று சொன்னால், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே எங்களுடைய இலங்கை பார்வையற்றோர் அறக்கட்டளை நிலையமானது ஒரு ஆசனம் ஒன்றை வைத்திருக்கின்றார்கள். மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தமாக நான் நினைக்கின்றேன், எங்களுடைய கௌரவ பொருளாளர் அப்புத்துறை ரங்கடமன் அவர்களுடைய கடமை என்று சொன்னால் தெரியாதவர்கள் கிடையாது. அந்த வகையிலே அவருடைய முயற்சியிலும் எங்களுடைய ஒத்துழைப்பிலும் எங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கின்ற அனைத்து நிர்வாக உறுப்பினர்கள், செயலாளராக இருக்கலாம், உப செயலாளராக இருக்கலாம், பொருளாளர், உபதலைவர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் இருவர் இருக்கிறார்கள். 7 பேர் கொண்ட அங்கத்தவரை கொண்ட நாங்கள் செயற்பாடுகளாக ஒரு நல்ல முயற்சியை செய்வோம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். கட்டாயமாக உண்மையிலே சந்தோஷம். உங்களுடைய தொழில் வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்க வேண்டும், இன்னும் நீங்கள் நிறைய செயற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றதை நாங்கள் இந்த நேரத்தில் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சரி, ஒரு நல்லது உறவுகளை நாங்களும் இத்தோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். நாங்கள் இன்னும் நிறைய நேர்காணலை நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் மக்களே உங்களுடைய ஆதரவினை தொடர்ச்சியாக வழங்குங்கள். அதுக்கு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்வதன் வாயிலாகவும் நாங்கள் போடுகின்ற தகவல் அனைத்துமே நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும். மற்றவர்களுக்கும் இணையவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள் என்று சந்தோஷமாக கூறிக்கொண்டு நான் விடுபட்டு செல்லும் நான் உங்கள் அண்ணன் சாய் சரண். வணக்கம்.